ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மாதம் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். கடந்த 7 மாதங்களை நிறைவு செய்வதற்கு வழிகாட்டிய ஆண்டவர் 8வது மாதத்திலும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார். உங்களை மீண்டுமாக நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் பெரியவர், நம்மோடு கூட இருந்து இந்த மாதத்தை ஆசீர்வதித்து தருவார். இந்த மாதம் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஆண்டவருடைய ஒத்தாசையை நாடி ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மற்றும் ஒரு புதிய மாதத்தை காண்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றேன். உண்மை நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். 7 மாதங்களை நிறைவு செய்து 8வது மாதத்தில் முதல் நாளிலே எங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். நீர் எங்களை அங்கீகரிக்கும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி மன்றாட்டுகளை ஏறெடுக்கின்றோம். இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி, எங்களை ஆற்றல்படுத்தி, எங்களை உமது ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதித்து வழிநடத்தினீர். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த புதிய மாதம் எங்களுடைய வாழ்விலே ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு கிருபையை தாரும். முன்னுரிமை ஆண்டிலே எங்கள் ஆண்டவருக்கு எவனமாக நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கற்று வருகின்றோம். அவ்வண்ணமாக நாங்கள் செயல்படுகின்ற போது உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட உயர்ந்த அனுபவத்துக்கு நேராக எங்களை தொடர்ந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும் சுவாமி. இந்த மாதம் எங்களுக்கு எல்லா வகையிலும் கண்ணீர்கள், கவலைகள், துயரங்கள் நீக்கப்பட்ட மாதமாய் காணப்பட கிருபைத்தார். உங்களுடைய திருப்பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புவீராக. இரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியாக தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இணைந்து இந்த வழிபாட்டின் துவக்க பாடலாக பாமாலை 356வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 356 களி கூறுவோம். நாம் பாடுவதற்கு உதவியாக திரையிலே பாடலுடைய வரிகள் தோன்றுகின்ற பாடலுடைய வரிகளை பார்த்து பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை
நித்திய ஜீவனுண்டா வல்ல கரத்தில் வைத்தென்று பாதுகாப்பாரா திருமறை பாடம் படிக்க கேட்போம். பிலிப்பியர் 1 அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகின்ற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, நான் உங்களை நினைக்கின்ற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். என் கட்டுகளிலும் நாம் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்கு உள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கின்றபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறேன் என்பதற்கு தேவனை எனக்கு சாட்சி. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாக்கும்படி இயேசு கிறிஸ்துவினாலே வருகின்ற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடர் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கின்றேன். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாய் என்று நீங்கள் அறிய மனதாய் இருக்கின்றேன். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்து இயேசுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாக்கி, சகோதரரில் அநேகர் என் கட்டுகளினாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கின்றார்கள். சிலர் பொறுமையிலும் விரோதத்திலும், சிலர் நல்மனதிலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கின்றார்கள். சிலர் என் கட்டுகளோடு உபத்திரத்தை கூட்ட நினைத்து சுத்தமானதோடு கிறிஸ்துவை அறியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கின்றார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கின்றார்கள். இதெல்லாம் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையிலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகின்றார், அதனால் சந்தோஷப்படுகின்றேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன் என்பதே. குறிக்கப்பட்ட திருமறை பாடப்பகுதி படித்து நிறைவாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த புதிய மாதத்திலே அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவதற்கு சித்தம் உள்ளவராக இருக்கின்றார். ஒவ்வொரு மாதத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து கடவுளுக்கு நாம் முன்னுரிமை ஆண்டிலே எவனமாக முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கின்ற அநேக சிந்தனைகளை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார். இந்த மாதம் அருள்பணி மாதமாக நாம் அறிந்திருக்கின்றோம். அதற்காக தான் நம்முடைய திருமண்டலத்தில் அருள்பணி பெருவிழா நடத்தப்படுகிறது. அதை தொடர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையில அருள்பணி ஞாயிற்றுக்கிழமை அருள்பணியாளர்களுக்காக அருள்பணிகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு பாரம்பரிய செயல்களை நாம் பின்பற்றி வருகின்றோம். இந்த காலகட்டத்திலே கொடூரமான கொரோனா தொற்றினுடைய பாதிப்பு
ஊரடங்கும் இருக்கின்றபடினாலே ஆண்டுதோறும் நாம் நடத்தி வந்த HMS பெருவிழாவானது இந்த ஆண்டிலே நடக்க முடியாமல் இருப்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனாலும் இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் என்ற உணர்வு நமக்கு வேண்டும். ஆண்டவர் எதை தந்தாலும் அதை நன்மைக்கு ஏதுவாக்கி தருவார் என்ற புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆகவே கடவுளுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கின்றோம். கடவுளுக்கு ஒவ்வொரு வாழ்வினுடைய செயல்பாடு வழியாக நாம் முன்னுரிமை கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். அதுக்கு ஏதுவாக ஆண்டவர் நமக்கு காரியங்களை கற்றுத்தருகின்றார். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக வாழ்கின்ற வாழ்க்கையின் வழியாக நாம் அர்ப்பணி செய்கின்றோம். அது கடவுளுக்கு முன்னுரிமை கொடுப்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது. நாம் படிக்க கேட்ட பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு காரியம் புதிய மொழிபெயர்ப்பிலே, நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், இனியும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி என்பது மிகவும் குறைவாக காணப்படுகின்ற ஒன்றாக காணப்படுகிறது. எங்கெல்லாம் மகிழ்ச்சி கிடைக்கிறதோ அங்கெல்லாம் அதை தேடி செல்கின்றோம். ஆனால் அந்த காரியத்தின் வழியாக நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற மகிழ்ச்சி ஒரு நிலையான நிரந்தரமான மகிழ்ச்சியா இருக்கிறது என்றால் அது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த சூழ்நிலையிலே நான் மகிழ்ந்திருக்கின்றேன். அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே கடந்து வருகின்ற போது என்னுடைய மகிழ்ச்சி என்னை விட்டு எடுபட்டு போய்விட்டது. ஆனால் இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், இனியும் நான் மகிழ்ச்சி அடைப்பேன். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொன்னவர் அழகாக சொல்கின்றார். மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன? நமது உணர்வுகள் தான் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை நமது கண்கள் பார்த்து அது மூளைக்கு அனுப்புகின்றது. நம்முடைய மூளை பார்த்த காட்சியை ஒன்றோடு தொடர்புபடுத்தி அதாக ஒரு முடிவு எடுக்கிறது. அதன் அடிப்படையிலே நாம் மகிழ்ச்சிக்குரிய காரியத்தையும் நாம் செய்கின்றோம், மகிழ்ச்சிக்கு அப்பாற்பட்ட காரியத்தையும் செய்கின்றோம். நான் என்ன சொல்கின்றேன் என்றால், ஒரு காரியத்தை பார்க்கின்றோம், அந்த காரியத்தை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல் என்னுடைய மூளையில இருக்கின்ற போது, என் மூளையினுடைய நரம்புகளிலே தொடுகின்ற போது ஒரு விதமான உணர்வுகள் சந்தோஷத்துக்கு நேராகவும் வழிநடத்துகிறது, அதுக்கு எதிராகவும் வழிநடத்துகிறது. ஆகவே நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மூளைக்குள்ளாக செயல்படுகின்ற அந்த செயல்கள் சரியாக செயல்படுகின்ற போது நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதுதான் இதனுடைய புரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், இனியும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்போதும் மகிழ்ச்சி அடைகின்றேன், இனியும் மகிழ்ச்சி அடைவேன், இந்த சூழ்நிலையிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், இனியும் மகிழ்ச்சி அடைவேன் என்கின்ற ஒரு நேர்மறையான எண்ணங்கள் நமக்குள்ளாக வருகின்ற போது நம்முடைய சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட சில நிகழ்வுகளை பார்த்தாலும் நம்முடைய மூளை சொல்லும், நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், இனியும் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று அந்த உணர்வுகள் தூண்டப்படுகின்ற போது அவைகள் மத்தியிலே நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் அதை அப்படியாக புரிந்து கொள்கின்ற போது அந்த புரிந்து கொள்ளும் அடிப்படையிலே நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை இந்த குறிப்பின் வழியாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நாம் மகிழ்ச்சிக்கு ஒரு காரணம் நம்முடைய மூளையிலே என்ன புரிந்து கொள்ளுதலோடு நாம் காணப்படுகின்றோமோ அதன் அடிப்படையிலே பார்த்த அந்த நிகழ்வு தொடர்புடையதாக இருக்கிறது. அதற்குள்ளாக நடைபெறுகின்ற ஒரு சில உரையாடல்கள், ஒரு சில புரிந்து கொள்ளுதல் தன்மையினாலே நாம் மகிழ்ச்சியை குறித்து தீர்மானிக்கப்படுகிறது. அது சரியாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் குறிப்பாக நன்றி கூறுங்கள். நன்றி கூறுங்கள். 3ஆம் வசனத்தை பாருங்கள். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடினாலே, ஒருவேளை அவர்களை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம், உங்களை நினைவு கூர்வதெல்லாம் கடவுளுக்கு நான் நன்றி சொல்கின்றேன், உங்களை நினைத்து பார்க்கின்ற போதெல்லாம் கடவுளுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன். 4ஆம் வசனத்திலே அதை தெளிவாக பண்ண முடியும். நான் பண்ணுகின்ற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணுகின்றேன். ஆனால் புதிய மொழிபெயர்ப்பிலே உங்களை நினைவு கூர்வதெல்லாம் கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன். இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சில கஷ்டங்கள் வருகின்ற போது அவர்களை குறித்து தவறான மதிப்பீடுகள் எனக்குள்ளாக இருக்கின்றபடினாலே, அந்த தவறான மதிப்பீடின் படினாலே அவர்களை குறித்து ஒரு தெளிவு எனக்கு இல்லாதபடினாலே அந்த சூழ்நிலை குறித்து நாம் கவலைப்படுகின்றவர்களாய் இருக்கின்றோம். பவுல் அப்போஸ்தலன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காரியம், எந்த ஒரு சூழ்நிலையையும் நன்றியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை நினைக்கின்ற போதெல்லாம் கடவுளுக்கு நான் நன்றி சொல்கின்றேன். இந்த நன்றி உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே தேவையாக இருக்கிறது. கடவுள் தந்திருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளுக்காக நன்றி தெரிவிக்க வேண்டும். கடவுள் தந்திருக்கின்ற உறவுகளுக்காக நன்றி தெரிவிக்க வேண்டும். கடவுள் தந்திருக்கின்ற அந்த உறவினுடைய பாதிப்பான சூழ்நிலையிலும்
ஆண்டவரே, இந்த சூழ்நிலைக்காக நான் உமக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். இந்த சூழ்நிலையை நான் சரியாக பார்ப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். இந்த சூழ்நிலைகளை நான் சரியாக புரிந்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யும். சூழ்நிலைகளையே பார்த்து 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 என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்தோஷத்தை இழந்தவனாக நான் காணப்படுகின்றேன். அவர்களை குறித்த தவறான மதிப்பீடுகள் எனக்குள்ளாக இருக்கின்றபடினாலே அந்த மதிப்பீடு நிமித்தமாக அவர்கள் செய்கின்ற எல்லா காரியத்திலையும் நான் மகிழ்ச்சியை இழந்தவனாக காணப்படுகின்றேன். உங்களை நினைக்கின்ற போதெல்லாம் அவர்களிடத்தில் இருக்கின்ற நேர்மறையான காரியங்கள், அவர்களிடத்தில் இருக்கின்ற நேர்மறையான செயல்பாடுகளை நான் பார்க்கின்ற போது கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கின்றவனாய் காணப்படுகின்றேன். நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உதவியாக இருக்கிறது. ஆகவே இந்த குறிப்பின் வழியாக நான் சொல்லுகின்ற ஒரு சிந்தனை என்னவென்றால், அந்த சூழ்நிலைகளை சரியான கண்ணோட்டத்தோடு பார்த்து கடவுளுக்கு நன்றி தெரிவிங்கள். நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். நாம் சந்தோஷமாக இருக்கின்ற வேண்டுமென்றால் நமக்கு எதிராக இருக்கின்ற சூழ்நிலையை சரியான கண்ணோட்டத்தோடு பார்த்து கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கின்ற போது நாம் சந்தோஷமாக இருக்கின்ற போதும், அதை தான் இங்கே அழகாக சொல்லப்படுகிறது, எப்போதும் சந்தோஷத்தோடே விண்ணப்பம் பண்ணி நான் உங்களை நினைக்கின்ற போதெல்லாம் கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும். பவுல் தன்னுடைய நிருபங்களிலே கடவுளுக்கு நன்றி கூற கற்றுத் தருகின்றார். நன்றி என்பது சூழ்நிலையை ஏற்றுக்கொள்வதுடைய அடையாளமாய் காணப்படுகிறது. நான் சொன்ன கடினமான சூழ்நிலையா இருந்தாலும், நம்மளுக்கு விரோதமான காரியங்கள் செய்தவர்களாக இருந்தாலும் அதை நன்றியோடு ஏற்றுக்கொள்கின்ற போது நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனங்களிலே பார்க்கின்ற போது பவுல் ஒரு சிறை அனுபவத்திலே இருக்கின்றார். அந்த சிறை அனுபவத்துக்கு வருவதற்கு முன்பாக அவர்களை பாடுகள் உட்படுத்தி, உபத்திரத்துக்கு உட்படுத்தி சிறைக்குள்ளாக அனுப்பினார்கள். அங்கே கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் காணப்படுகின்றார். ஆனாலும் அந்த சூழ்நிலைகளிலே கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கின்றவராக இருந்தபடினாலே அவர் சந்தோஷமாக இருப்பதற்கு உதவியாக இருந்தது. அந்த சூழ்நிலைகளை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார். அந்த சூழ்நிலைகளை சந்தோஷத்தோடு புரிந்து கொண்டார். என்னை உபத்திரவத்துக்கு உட்படுத்தினாலும், அது நிமித்தமாக சிறைச்சாலைக்குள்ளாக என்னை அனுப்பினாலும், சிறைச்சாலைகளிலே நான் கட்டுண்டவனாய் காணப்பட்டாலும், அந்த சூழ்நிலை பார்க்காதபடிக்கு அந்த சூழ்நிலைக்குள்ளாக இருந்து செயல்படுகின்ற என் ஆண்டவர் என்னோக்குள்ளாக இருக்கின்றார். அந்த ஆண்டவருக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றவனாய் இருக்கின்றேன். ஆகவே இந்த சூழ்நிலைகளை ஒன்றும் செய்ய இயலாது என்ற புரிந்து கொள்ளலோடு அவன் இருந்தபடினாலே சந்தோஷமாக இருக்க முடிந்தது. அதை தான் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். நாம் யாரால கஷ்டப்படுத்தாலும், யாராலும் துன்பப்படுத்தப்பட்டாலும், யாராலும் நிந்தனைக்கு உட்படுத்தப்பட்டாலும், என்னுடைய மூளையிலே நடைபெற வேண்டிய ஒரு காரியம், இந்த சூழ்நிலைகள் மத்தியிலே என் ஆண்டவர் என்னை நடத்துவதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். இந்த சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவர் நிச்சயமாகவே என்னை பாதுகாப்பார், இந்த சூழ்நிலைக்குள்ளாக இருந்து என்னை வழிநடத்துவார் என்ற புரிந்து கொள்வதோடு நாம் காணப்படுகின்ற போது நாம் சந்தோஷத்தோடு இருக்க முடியும். ஆகவே அதை தான் சொன்னேன், நன்றி கூறுங்கள், நன்றி கூறுங்கள். பவுல் என்ன சொல்லியிருப்பார்? இந்த சிறைச்சாலை அனுபவத்துக்காக உமக்கு நன்றி சுவாமி, என்னுடைய கட்டுகளுக்காக உமக்கு நன்றி சுவாமி, என்னுடைய உபத்திரவத்துக்காக உமக்கு நன்றி சுவாமி என்று சொன்னதுனாலதான் 4ஆம் அதிகாரத்திலே அழகா சொல்வாரு, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்கு எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். சூழ்நிலைகளை ஏற்றுக்கொண்டு அந்த சூழ்நிலைகளுக்கு கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கின்ற போது நிச்சயமாகவே நாம் சந்தோஷத்தோடு இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த அப்போஸ்தலர்ல 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்களின் சிறை வாழ்வின் துன்பத்தை மிகுதியாகவே நினைக்கிறார்கள். ஒருவேளை சிறைவாழ்வினுடைய துன்பம் எனக்கு வேதனையை தான் தருகிறது, கஷ்டங்கள் வேதனையை தான் தருகிறது. ஆனாலும் இவைகள் மத்தியிலே ஆண்டவர் என்னை வழி நடத்துவார் என்ற புரிந்து கொள்ளுதல் இருந்தபடினாலே அவர் சந்தோஷமாக இருக்க முடிந்தது. இந்த புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? கஷ்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரங்கள் வருகின்ற போது அதுக்கு காரணமான காரியத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இப்படியாக நான் பாதிக்கப்பட்டு விட்டேனே என்று நினைக்கின்றோம். ஆனால் இவர்கள் மத்தியிலும் அதை சரியான பார்வையிலே, அந்த சரியான பார்வை என்று சொல்லப்படுகின்ற போது, புரிந்து கொள்ளும் தன்மையோடு நாம் இருக்கின்ற போது நாம் சந்தோஷமாக இருக்க. அன்புக்குரியவர்களே, முதல் குறிப்பிலே நான் சொன்ன ஒரு காரியம், நடந்ததை நன்றியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அது சந்தோஷத்தோடு வாழ்வதற்கு உதவியாக இருக்கும். நடக்க இருக்கின்ற காரியத்திலே நல்வழியிலே செல்லுங்கள். நடக்க இருக்கிறத இன்றைய கடந்த காலம், அது பாஸ்ட் டென்ஸ், இப்ப பிரசன்ட் டென்ஸ் சொல்றேன். நடக்கின்ற பாதையிலே நல்வழியிலே செல்லுங்கள். 11ஆம் வசனத்தை பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று
துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாகவும் இருக்க வேண்டுதல் செய்கின்றேன். புதிய மொழிபெயர்ப்பிலே, கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழுங்கள். இதுல தாங்க அடிப்படை இருக்கு. அடிப்படையான ஒரு திருமறை கற்றுத்தருகின்ற சத்தியம் என்னவென்றால், இந்த உலகத்துல நம்ம யாரும் குறை சொல்லக்கூடாது. இந்த உலகத்துல குறையில்லாத குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுத்தருகின்ற ஒரு காரியமாயிருக்கிறது. அதற்கு தேவையானது என்னவென்றால், எது குற்றமற்ற ஒரு செயல் என்கின்ற அறிவு வேண்டும். தவறான காரியம் செய்கின்றோம் என்ற உணர்வு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இந்த அறிவும் இந்த உணர்வும் இணைந்து செயல்படுகின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே குற்றமற்றவர்களாக நாம் காணப்படுகின்றோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஏதோ ஒரு காரியம் செய்வது நிமித்தமாக நான் சந்தோஷத்தை இழக்கின்றேன் என்ற அறிவு இருக்க வேண்டும். அந்த சந்தோஷத்தை இழக்கின்ற செயல் செய்வதற்கு நான் உணர்த்தப்படுகின்ற போது அந்த உணர்விலிருந்து வெளியே வர வேண்டும். ஆகவே இது செய்தால் தவறு, இந்த தவறு நிமித்தமாக நான் சந்தோஷத்தை இழக்கின்றேன், ஆகவே இந்த தவறை நான் செய்ய மாட்டேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சற்று ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க உங்களை நான் அன்புடன் அழைக்கின்றேன். எது உத்தமம், எது இடர்கள் உண்டுபடுகின்ற தீமையான காரியம் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்னைக்கு அநேக சூழ்நிலையில தவறான காரியம் இது என்பதை நாம் புரியாதபடினாலே அந்த தவறை செய்கின்றோம். அந்த தவறான காரியத்தை நாம் செய்தபடினாலே அந்த தவறு நிமித்தமாக நாம் சந்தோஷத்தை இழக்கின்ற மக்களாக காணப்படுகின்றோம். ஆகவே அழகாக திருமறை சொல்லுகிறது, குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழுங்கள். என்னுடைய வாழ்க்கையில நான் குற்றமற்றவனாக வாழ்வதற்கு என்னை சுற்றிலும் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த காரியத்தின் ஊடாக நான் என்னை இணைத்துக் கொள்கின்ற போது நான் குற்றமற்றவனாக காணப்படுகின்றேன். ஆனா நம்ம என்ன செய்கின்றோம்? குற்றமற்றவர்கள் என்ற வட்டத்திலே நாம் வாழ்கின்றோம். ஆனால் குற்றப்படுத்துகின்ற ஒரு வட்டம் நம்மளுக்கு தூரமாக இருக்கிறது. அந்த தூரமாக இருக்கின்ற காரியம் நமக்கு ஏற்புடையது போல இருக்கிறது என்று நினைத்து குற்றமற்றவர்கள் என்ற வட்டத்திலிருந்து குற்றப்படுத்துகின்ற அந்த வட்டத்துக்குள்ளாக நாம் செல்கின்றபடினாலே சந்தோஷத்தை இழக்கின்றோம். நான் என்ன சொல்கிறேன் என்றால், நாம் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அறிவு வேண்டும். அந்த அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே உணர்வின் வழியாக வெளிப்பட வேண்டும். இதை ரெண்டும் சரியா நடக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்தோஷமாக வாழ முடியும். இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். முதல் குறிப்பிலே பவுல் சிறைச்சாலையில நன்றியோடு ஏற்றுக்கொண்டது போல இதற்கு ஒரு காரியத்தை நான் சொல்கின்றேன். ஆதி பெற்றோர்களாகிய ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். சந்தோஷத்தோடு வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் அந்த சந்தோஷமான ஜோன்ல மிக மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இவர்கள் அந்த சந்தோஷமான அந்த வட்டத்துக்குள்ளாக வாழக்கூடாது என்பதை பிசாசானவன் அறிந்தபடினாலே அந்த சந்தோஷமான வட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தன்மையிலேயே குற்றமாப்படுத்துகின்ற ஒரு வட்டத்தை காண்பிக்கின்றான். அதோ பார், அங்கே ஒரு கனி இருக்கிறது. அந்த கனியை பாருங்கள். அது பார்வைக்கு எப்படியாக இருக்கிறது, புசிப்புக்கு ஏற்புடையதா இருக்கிறது. அதை நீங்கள் புசிக்கின்ற போது இப்பேற்பட்ட நிலைப்பாடோடு தன்மைகளோடு நீங்கள் வாழ்வீர்கள் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறது. இவர்கள் என்ன செய்தார்கள்? அதை காட்டிலும் இங்கே நான் சந்தோஷமாக வாழ்கின்றேன் என்ற நிலைப்பாடு எடுக்காதபடிக்கு அதுவும் என்னுடைய வாழ்க்கையிலே வந்தால் நன்றாக இருக்கும் தானே என்று சொல்லி இந்த சந்தோஷமான வட்டத்திலிருந்து, குற்றமற்ற வட்டத்திலிருந்து குற்றப்படுத்துகின்ற அந்த வட்டத்துக்குள்ளாக அங்கே செல்கிறார்கள். சென்ற நிமித்தமாக அதை குறித்த சரியான அறிவு இல்லை. அதை செய்கின்றதுனாலே என்ன தவறான காரியம் எனக்கு வரும் என்கின்ற உணர்வு இல்லை. மேலோட்டமாக அந்த காரியத்தை பார்த்தபடினாலே அங்கே சென்றார்கள். நடந்தது என்ன? அனுதினம் அவர்களோடு பேசுகின்ற ஆண்டவரையே அவர்கள் பார்க்க முடியவில்லை. அவர்கள் முன்பாக நிற்க முடியவில்லை. அவரோடு உரையாட முடியவில்லை. ஓடி மறைகிறார்கள். ஆண்டவர் தேடி வருகின்றார். பாருங்கள், சந்தோஷம் இழக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடுக்குள்ளாக வந்து விட்டார்கள். அதை தான் சொல்கின்றேன், நல்வழியிலே செல்லுங்கள். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம பாதையில போயிட்டு இருக்கும் போது நம்ம சந்தோஷமா தானங்க இருக்கோம், நம்ம மகிழ்ச்சியா தாங்க இருக்கோம். ஆனா நாம் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை பிரிக்கிறதுக்கு அநேக காரியங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. இந்த காரியம் என்னுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பறிக்கும் என்பதை புரிந்து கொண்டால் அந்த பாதையிலே நாம் செல்ல மாட்டோம். போதும் போதும், இதே எனக்கு போதும். அதனாலதான் சந்தோஷத்தை இழந்த மக்களாய் காணப்படுகிறார்கள். நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றால் நடக்கின்ற சூழ்நிலைக்கு நன்றி உள்ளவர்களாய் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை மட்டும் போதாது, நல்வழியிலே செல்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட தன்மையோடு இருக்கின்றோம் என்பதை ஒரு நிமிடம் நாம் அன்புக்குரியவர்களே,
முதல் 2 குறிப்பிலே ஆண்டவர் நம்மோடு தெளிவான ஒரு சில சிந்தனைகளை தந்தார். கடந்த காலத்திலே ஏற்பட்டிருக்கின்ற காரியத்தை நன்றியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிகழ்காலத்திலே நல்வழி செல்கின்றவனாக இருக்க வேண்டும். எதிர்காலத்திலே என்னுடைய பொறுப்பு இப்படியாக இருக்கிறது, நற்செய்தி அறிவிக்கின்றவர்களாய் மாறுங்கள். இந்த நாளிலே நம்முடைய திருமண்டலம் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற ஒரு செயல்பாட்டை இந்த தலைப்பின் வழியாக, இந்த குறிப்பின் வழியாக தருகிறது. நற்செய்தி அறிவிக்கின்றவர்களாய் மாறுங்கள். நாம் எந்த அளவுக்கு நற்செய்தி அறிவிக்கின்றவர்களாய் மாறுகின்றோமோ அந்த அளவுக்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதுதான் இந்த நாளினுடைய சிந்தனையாக இருக்கிறது. 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் படிக்கின்ற போது, சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சந்தோஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாய் இருக்கிறது. எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாய் இருக்கிறது என்று நீங்கள் அறிய மனதாய் இருக்கின்றேன். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துக்குள்ளான கட்டுகளிலிருந்து வெளியேறமாக்கி, சகோதரில் அநேகர் என் கட்டுகளினாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாக துணிந்திருக்கின்றேன். அப்பனா ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, உபத்திரம் நம்மளுக்கு வருதுன்னா, நம்மளுக்கு வர கஷ்டம், பிரச்சனை, உபத்திரத்தை ஒரு புறமா தள்ளி போட்டுக்கிட்டு கடவுளை அறிவிக்கிறதுக்கும் சொல்றதுக்கும் ஏதுகரமாக அதை எடுத்துக்கொள்கின்ற போது அது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தரும், மகிழ்ச்சியை தரும். இப்ப இதுல என்ன சொல்றாருன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற கஷ்டத்தையும் பிரச்சனையும் துன்பத்தையும் பார்க்காதீங்க, அதை தூரமா போட்டு விட்டு ஆண்டவரை சொல்றதுக்கு போயிருங்க. ஆண்டவரை அறிவிக்கின்றவர்களாய் மாறுங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை இன்னும் அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அதான் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படியாக அதிகமாக நான் துணிந்திருக்கின்றேன். நம்ம எந்த அளவுக்கு கஷ்டத்தை பார்த்துட்டே இருக்கோம். என்னைக்காச்சும் நமக்கு வர கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு அதை அப்படியே நம்ம தூர போட்டுக்கிட்டு நற்செய்தியை அறிவிக்கின்றவர்களாய் மாற முடியுமா? இதற்கு நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொன்னால் புரியும் என்று சொல்லி நினைக்கின்றேன். இந்திய தேசத்திலே சமூக பழக்க வழக்கங்களிலே தீமை இருக்கிறது. எல்லா தரப்பட்ட மக்கள் ஒரு விதமாக நடத்தப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு ஒரு விதமான உரிமைகள் தரப்படுகிறது, மற்ற பிரிவினர்களுக்கு உரிமைகள் தரப்படவில்லை என்ற நிலைப்பாட்டிலே எத்தனையோ அர்ப்பணியாளர்கள் இந்திய தேசத்திலே வந்தார்கள். இந்த தேசத்துல வந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவா இருந்தாங்க. கால சூழ்நிலைகள் அவர்களுக்கு கடினமாக இருந்தது. இந்திய தேசத்தில் இருக்கின்ற மொழி பிரச்சனைகள் கடினமாக இருந்தது. இங்க இருக்கின்ற மற்ற அரசியல்வாதிகளுடைய தாக்கங்கள், சமுதாயத்தினுடைய தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களுடைய தாக்கங்கள் அதிகமாக இருந்தது. இவ்வளவு கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு ஐயோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போகல. இந்த கஷ்டத்திலே நான் நற்செய்தி அறிவிப்பதை ஏதுகரமாக எடுத்துக்கொண்டார்கள். அதனாலதான் இன்னைக்கு எத்தனை மருத்துவமனைகள், எத்தனை கல்லூரிகள், எத்தனை பள்ளிக்கூடங்கள், எத்தனை திருச்சபைகள் அவர்களுக்கு எதிராக வந்த கஷ்டத்தை நற்செய்தி அறிவிப்பதற்கு ஏதுவாக மாற்றினார்கள். அதுதான் நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், கஷ்டங்கள் பிரச்சனைகளை நான் சரியான பார்வையில பார்த்து விட்டேன். ஆகவே அதை நான் அப்புறப்படுத்தி விட்டேன். இதை கடவுளை அறிவிப்பதற்கு ஏதுவாக நான் பயன்படுத்திக் கொள்வேன். எனக்கு எவ்வளவு துன்பம் வந்துச்சுன்னா அன்னைக்கு யாராச்சும் ஒருத்தருக்கு கடவுளை சொல்லி பாருங்க, யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கிறிஸ்துவுடைய அன்பை சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் உங்க கண்ணுக்குள்ளே தெரியாதுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியாதுங்க. அந்த பிரச்சனை உங்களை விட்டு ஓடி போய்விடும். நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். இது நமக்கு தெரியவே இல்லை. இப்படி நீங்க செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நீங்க சந்தோஷமாக இருக்க முடியும். அதேதான் இந்த 3வது குறிப்பிலே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்ட ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரங்கள் சந்தித்தாலும் அதை எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு கடவுளை அறிவிக்கின்ற செயலுக்கு நேராக நம்மை திருப்பிக்கின்ற போது, எனக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப மன உளைச்சலோடு இருக்கேன்னா யாராச்சும் ஒருத்தங்களை அழைச்சி இயேசு சாமியுடைய அன்பை சொல்லி பாருங்க. அது மட்டும் போதும். அவர் எப்படி நம்ம அன்பு வச்சிருந்தாரு, அவருடைய அன்பு எனக்கு எப்படி கிடைச்சிச்சு, அந்த அன்பில அவர் எனக்கு என்ன செஞ்சிருக்காரு, இதை மட்டும் சொல்லி பாருங்க. உங்க கஷ்டம் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிடும். நாம் சந்தோஷமா இருப்பதற்கு இந்த வழிமுறைகள் நமக்கு தேவையா இருக்கிறது. ஆகவே எதிர்நோக்கி இருக்கின்ற வருங்காலத்திலே எனக்கு என்ன கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் வந்தாலும் அதை குறித்து நான் பேச மாட்டேன். கடவுளை அறிவிக்கின்றவர்களாய் மாறுவேன். கடவுளுடைய அன்பை கூறுகின்றவராய் மாறுவேன். இதை குடும்பத்தில் இருந்து சமுதாயம் வரைக்கும் நீங்க எடுத்து பாருங்க. நாம் சந்தோஷமாய் வாழ்வதற்கு வழிமுறையில காணப்படுகிறது. ஆகவே இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு தூய ஆவியர் நமக்கு அருள் தருவாராக. ஆமென். இப்போது நாம் யாவரும்
இணைந்து புத்தெழுச்சி பாடல்களில் 87வது பாடலை பாடுவோம். புத்தெழுச்சி பாடலில் 87வது பாடலை நான் உம்மை பற்றிய இரட்சகா வீண் வெட்கம் அடையே என்ற பாடலை பாடுவோம். பாடல் பாடுவதற்கு உதவியாக திரையிலே எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும்? நாங்கள் பின்பற்றுகின்ற வழிமுறைகள் முன்னுரிமை ஆண்டிலே உமக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கு ஏதுகரமாக அமையும் என்பதை உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் சிந்தித்தோம். உமக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். எங்கள் ஆண்டவர் எங்களை எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு வைத்திருக்கிறீர் என்பதை புரிந்திருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய தவறான புரிந்து கொள்ளுதல் நிமித்தமாக நீர் வைத்த மகிழ்ச்சியை இழந்து காணப்படுகின்றோம். மீண்டுமாக எங்களை மீட்டெடுத்து மகிழ்ச்சியின் பாதையிலே செல்வதற்கு தந்த ஆலோசனைக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். கடந்த காலத்தினுடைய நிகழ்வுகளை நாங்கள் யோசிக்காதபடிக்கு அந்த நிகழ்ச்சிகளிலே ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கின்றார். இந்த நிகழ்ச்சிகளிலே எங்களுடைய வாழ்விலே நன்மை செய்வதற்கு வழிகாட்டுகின்ற ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை புரிந்து அந்த சூழ்நிலைகளை நன்றியோடு ஏற்றுக்கொள்வதற்கு கற்றுத்தந்திருக்கின்றேன். ஆம் ஆண்டவரே, சூழ்நிலை பார்த்து கலக்கப்படாதபடிக்கு சூழ்நிலைக்கு அப்பார் என்று செயல்படுகின்ற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கின்றார், இந்த சூழ்நிலைகளை எங்களை வழிநடத்துவார் என்ற நன்றி நிறைந்த உணர்வோடு நாங்கள் காணப்படுகின்ற போது நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில நல்ல வழிகளிலே செல்கின்ற போது இந்த காரியங்களுடைய வாழ்க்கையில கடவுளை விட்டு பிரிக்கின்ற ஒரு காரியம், நாங்கள் இருக்கின்ற இந்த வழி எங்களுக்கு மன நிறைவான ஒரு வழி. ஆகவே எங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற காரியத்தை நோக்கி நாங்கள் சென்று நாங்கள் மகிழ்ச்சியை இழந்து விடாதபடிக்கு நாங்கள் இருக்கின்ற சூழலிலே
நாங்கள் நன்றி நிறைந்த இதயத்தோடு நல்வழியிலே செல்கின்றவர்களாய் காணப்பட கிருபை தாரும். அதற்கு தேவையானது அறிவும் செயல்பாடும். ஒரு நிகழ்வை குறித்த தெளிவான அறிவை நாங்கள் புரிந்து கொள்ளவும், அதோடு தொடர்புடைய சரியான செயல்பாடுகளை செய்கின்ற போது நாங்கள் சந்தோஷமுடைய மக்களாக காணப்படுகிறோம் என்பதை புரிந்திருக்கின்றோம். அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். நிச்சயமாகவே இது எங்களுடைய வாழ்விலே தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்திருக்கின்றோம். இந்த சூழ்நிலைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார். ஆதாம் ஏவாளை போல தூரமாய் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டு நாங்கள் சந்தோஷத்தை இழக்காதபடிக்கு இருப்பதற்கு அருள் தரும்படியாக சொல்லிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் உபத்திரங்கள் வந்தாலும் அதை நற்செய்தி அறிவிப்பதற்கு ஏதுவாக நாங்கள் மாற்றிக்கொள்ள கிருபைகளை தர நாங்கள் சொல்லிக்கிறோம். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ சொன்னது போல தீ சூழலே எங்களை போட்டாலும் கர்த்தர் எங்களை விடுவிப்பார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. சிங்கக்கபிலே தானியலை போட்டார்கள், எங்கள் கர்த்தர் எங்களை விடுவிப்பார் என்ற நம்பிக்கை இருந்தது. அது நற்செய்தி அறிவிற்கு ஏதுவாக இருந்தபடினாலே இவர்கள் வணங்குகின்ற ஆண்டவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி நற்செய்தி மறைமுகமாக அறிவிக்கப்பட்ட தன்மை அங்கே நாங்கள் உணர்கிறோம். எங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் உபத்திரங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் உபத்திரத்தை நாங்க பார்க்காதபடி இப்படி ஆயிடுச்சே, தீக்குள்ள எங்களை போட்டுட்டாங்களே, சிங்கத்துக்குள்ள எங்களை போட்டுட்டாங்களே அப்படி நினைக்காதபடிக்கு இதை கடவுளை அறிவிப்பதற்கு ஏதுவான கருவிகளாக உள்ளது என்பதை புரிந்து நம்மை அறிவிக்கின்ற மக்களாய் காணப்படுவதற்கு கிருபையை தர நாங்கள் நம்மை நோக்கி மாட்டாட்டுகளை ஏற்படுகின்றோம். இந்த புதிய மாதத்துல ஏற்பட்ட மேலான சிந்தனைகளை எங்களுடைய வாழ்க்கையை தரும்படியாக நாங்கள் சொல்கின்றோம். மட்டும் 7 மாதங்கள் எங்களை வழிநடத்தின ஆண்டவர் 8வது மாதத்தில் எங்களை வழிநடத்துவதற்கு உதவியாக இருக்கின்றது. இந்த 8வது மாதம் எங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியின் மாதம், சந்தோஷத்தின் மாதம். மகிழ்ச்சி சந்தோஷம் எங்களுடைய வாழ்க்கையில எப்போதும் எங்களோடு இருக்கிறது. ஆகவே இதை நாங்கள் இழக்க மாட்டோம் என்ற புரிந்து கொள்வதோடு இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து வைப்பதற்கு உதவி செய்யப்படியாக சொல்கிறேன். தேவைகள் உண்டு சுவாமி. இன்னும் இந்த ஊரடங்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு சில தளர்வுகள் இருந்தாலும் அது எப்படி எங்களுடைய வாழ்க்கையில வரப்போகிறது தெரியல. ஆனாலும் இவர்கள் மத்தியில் எங்கள் ஆண்டவர் எங்களை நடத்த வல்லவராக இருக்கின்றார். 3 மாதங்களுக்கு மேலாக எங்களை வழிநடத்தி வந்திருக்கின்றார். அந்த ஆண்டவர் இன்னும் எங்களை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நோக்கி பார்ப்பதற்கு கிருபையை தர நாங்கள் சொல்கின்றோம். இந்த காணொளி காட்சி வழியாக இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி மன்றாட்டுகளை ஏறெடுக்கின்றோம். அவருடைய தேவைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு உதவி செய்யும்படியாக சொல்கிறேன். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்விலை நடப்பிப்பதற்கு உதவி செய்கிறார். எங்களை முழுமையாக உடைய கரத்துக்குள்ளாக அர்ப்பணிக்கின்ற சுவாமி எங்களை ஏற்றுக்கொள்ளும். நீர் ஒருவரே எங்களுக்கு போதும், நீர் ஒருவரே எங்களுக்கு போதும். உண்மை அல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில ஒன்றை நாங்கள் சாதிக்க முடியாது என்ற நம்பிக்கை புரிந்து கொள்ளலோடு இந்த மாதம் முழுவதும் பயணிக்க கிருபை தாரும். சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் ஆசீர்வதிப்பீராக. நன்மையினாலும் கிருபையினாலும் நிறைவாக நிரப்பி வழிநடத்துவீராக. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியாக தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். தேவனுடைய இரக்கமுள்ள கரத்துக்கும் அனைத்து பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் நம்மையும் நமக்குண்டான யாவைகளையும் அர்ப்பணிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தந்தையாகிய கடவுளுடைய அன்பு, தூய ஆவியாருடைய வழிநடத்தல் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம்ம அனைவரோடும் இந்த புதிய மாதத்துல நாம் அடியெடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு நாட்களோடும் நம்மோடு கூட இருந்து பாதுகாத்து பராமரித்து நம்மை வழிநடத்துவதாக நம்மை சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியின் மாதம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். கடவுள் தந்திருக்கின்ற மகிழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் பெற்று கடவுளுக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம்.